or not. What is height balance now? Height balance binary tree in which depth of two subtrees of every node differs by more than never differs by more than one. அப்ப ஒரு ட்ரீ எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எப்போ பேலன்ஸ்னா லெஃப்ட் சப்ட்ரீயோட ஹைட்டும் ரைட் சப்ட்ரீயோட ஹைட்டும் ஒன்றை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ரைட். ஸோ அப்படின்னா தான் அது பேலன்ஸ்டு. ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் லெஃப்டோட ட்ரீ ஹைட்டை கண்டுபிடிக்கலாம், அப்புறம் ரைட்டோட ஹைட் கண்டுபிடிக்கலாம், அதோட டிஃபரன்ஸ் பார்க்கலாம். அதோடைய டிஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு, ஒன்றை விட அதிகமாக இருக்குன்னா இட் இஸ் நாட் பேலன்ஸ் ட்ரீ. அதே மாதிரி யூ ஹேவ் டு டூ இட் ஃபார் ஆல் த நோட்ஸ். ரைட். ஸோ திஸ் இஸ் a simple logic. We will code and we will find the time complexity. So first we will find the height of the tree. So இது இங்கிருந்து கால் பண்ணுறதுனால I will put it as private. Int HEI is the height of the tree node root. Okay. Okay. So now what I'm doing is I am finding the height of left tree. I'm calling the same function height of left tree, and also I'm finding the height of right tree. Okay. Now once this is just to find the height. கரெக்டா? அப்ப லெஃப்ட் சப்ட்ரீட் ஹைட் கிடைச்சிருச்சு, இதோட ஹைட் கிடைக்குது. அப்ப இதோட ஹைட் என்ன இருக்கும்? இது ரெண்டுத்துல எது பெருசு அது கூட ஒரு ஒன்று ஆட் பண்ணிக்கணும் இந்த ஹைட் இந்த எஜ்ஜுக்கு. ஓகே. ஸோ இதோடைய ஹைட் வந்து 1 + math.max of left, right. ரைட்டா? இப்போ பேஸ் கண்டிஷன் என்ன அப்படின்னா இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைட்டை கண்டுபிடிக்கும் போது பேஸ் கண்டிஷன் எப்போ வரும்னா இப்போ நம்ம லெஃப்ட்னு போயிட்டே இருக்கும். கரெக்டா? இங்க இடத்துல வந்து 9க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதோடைய லெஃப்ட் நல்லுன்னு இருக்கும். இப்போ நல் வரும்போது இங்க என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஓகே. ஸோ அதே மாதிரி இங்க ரைட் போகும்போது நல் வரும். அப்ப என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்க்கணும். ஓகே. சப்போஸ் இன் கேஸ் அப்ப நான் வந்து இஃப் ரூட் ஈக்குவல் டு நல், நல் வரும்போது நல் வருது அப்படின்னா ஏன்னா நம்ம திருப்பி இந்த லெஃப்ட் கால் பண்ணிட்டே இருக்கிறோமா, அப்ப இங்க நல் வந்துடும். நல் வரும்போது சப்போஸ் இஃப் ஐ எம் ரிட்டர்னிங் 0 அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இங்கிருந்து லெஃப்ட் கால் பண்ணும்போது ஒரு 0 ரிட்டர்ன் ஆகும், அப்புறம் 0 இங்க ரிட்டர்ன் ஆகுமா, திருப்பி ரைட்டு கால் பண்ணும்போது இங்க ஒரு 0 ரிட்டர்ன் ஆகும். அப்போ ரெண்டுத்துக்கு மேக்ஸ் என்ன 0 தான். அது கூட ஒரு 1 ஆட் பண்ணி இங்கிருந்து 1 ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி இங்கே வந்து என்ன ஆகும், இங்கிருந்து ஒரு 1 இங்கிருந்து ஒரு 1, அப்போ அங்கிருந்து 1 ஆட் பண்ணி இங்கிருந்து 2 ரிட்டர்ன் ஆகும். இதுல மேக்ஸ் என்ன 2, அப்புறம் இந்த 2 கூட 1 ஆட் பண்ணி 3 ரிட்டர்ன் ஆகும். ஹைட் வந்து 3ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஓகே. ஸோ இட் டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் நோட்ஸ் டு த லீஃப் ஹைட். நீங்க 0 ரிட்டர்ன் பண்ணா இட் இஸ் நம்பர் ஆஃப் நோட்ஸ் டு த லீஃப். பட் இதே இடத்துல சப்போஸ் இன் கேஸ் நான் -1 ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும்னா இங்கிருந்து -1 இங்கிருந்து -1. ஸோ அப்போ இந்த இடம் -1 ஆயிடும் மேக்ஸ். அது கூட ஒரு 1 ஆட் பண்ணா 0. ஸோ இங்கிருந்து ரிட்டர்ன் ஆகுது 0 ஆகும். 1 கம்மியாக வரும், இங்கிருந்து ரிட்டர்ன் ஆகுது 1 ஆகும். அப்போ இங்கிருந்து ரிட்டர்ன் ஆகுது 2 ஆகும். which denotes number of edges to the leaf. Actually this is the definition of the height of the tree. அந்த ட்ரீ வந்து ரூட்ல இருந்து லீஃப்க்கு போறதுக்கு எத்தனை எட்ஜஸ் இருக்கு, அப்போ இங்க -1 ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஐ திங்க் ஃபார் திஸ் யூ கேன் ஆல்சோ ரிட்டர்ன் -1 or 0. ஐ திங்க் டசன்ட் மேட்டர். நமக்கு ஹைட் வந்து பேலன்ஸ்டா இருக்கணும், அவ்வளவுதானே. ரைட். வி கேன் ரிட்டர்ன் -1 ஆல்சோ. ஸோ இப்போ ஹைட் கண்டுபிடிச்சாச்சு. ரைட். ஹைட்டுக்கு ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் we have to find the height of left subtree. Okay. Into left height, which is left height, which will be equal to, we call the function height of the left subtree. இது left subtree height கொடுத்துருமா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா left subtree 9 height கொடுத்துரும். அப்புறம் you call the height for right height. கரெக்ட். ரைட் கொடுத்துரும். ஓகேவா?
இப்ப பேலன்ஸ்டா இல்லையான்னு எப்படி ரிட்டர்ன் ஆகும்? if math dot absolute value of left height minus right height. ஸோ நான் ஹைட்டை மைனஸ் பண்ணும்போது அப்சல்யூட் வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்சல்யூட் வேல்யூ என்ன பண்ணுன்னா நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் மாற்றிடும். ஸோ டிஃபரன்ஸ் வந்து -1 இருந்தால் +1 ஆக்கிடும். ஓகே, அந்த அப்சல்யூட் டிஃபரன்ஸ் வந்து இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னா இட் இஸ் நாட் பேலன்ஸ்ட், வி ரிட்டர்ன் ஃபால்ஸ். அப்படி இல்லைன்னா we have to just call that for is balanced. left t திருப்பி பேலன்ஸ்ட் ஆன்னு பார்க்கணும். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? லெஃப்டோட ஹைட்டை கண்டுபிடிச்சோம், ரைட்டோட ஹைட்டை கண்டுபிடிச்சு ரெண்டோட ஹைட்டு 1 விட அதிகமாக இருக்க தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? லெஃப்ட் ட்ரீ பேலன்ஸ்டான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் இது பேலன்ஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 9ல் வந்து 2 நோடு இருக்குன்னு வச்சுப்போம் ரைட் ஹேண்ட் சைடில். இங்கே நோடே இல்லை. ஓகே, இந்த இடத்துல நோடே இல்லை. 3யை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேலன்ஸ்ட். ஏன்னா இந்த சைடு ஹைட்டு லெஃப்டோட ஹைட்டு வந்து 2, ரைட்டோட ஹைட்டு 1. ஸோ டிஃபரன்ஸ் வந்து 1 தான். ஸோ 3யை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டு. ஆனால் 9ஐ பொறுத்த வரைக்கும் பாருங்க, ரைட்டோட ஹைட் வந்து 2, லெஃப்டோட ஹைட் 0. அப்போ டிஃபரன்ஸ் வந்து 2. ஸோ திஸ் நோட் இஸ் நாட் பேலன்ஸ்ட். ஸோ ட்ரீயே பேலன்ஸ்டாக இருக்கணும்னா எல்லா நோடுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ரூட் பேலன்ஸ் தான் கண்டுபிடிச்சோம். திருப்பி நம்ம என்ன பண்ணோம்? லெஃப்ட் நோடு பேலன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வி கால் த லெஃப்ட் நோட் பேலன்ஸ். அப்புறம் அது என்ன ட்ரூ ஆஃப் ரிட்டர்ன் பண்ணுமா? ஸோ பேசிக்கலி when you hit the base condition, நல்ல ஒரு ரூட் நல்ல போகும்போது that is balance, return true. ரைட், இப்போ லெஃப்ட் சைடும் பேலன்ஸ்டா இருக்கணும். அதுக்கு திருப்பி இதை பண்றோம். இந்த நோடுக்கு என்ன பண்ணமோ அதையே லெஃப்ட் நோடுக்கு பண்றோம், அண்ட் அதையே ரைட் நோடுக்கும் பண்றோம். ஓகே, ஸோ this all will return boolean, correct? so அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த நோடு வரும்போது அந்த ஹைட் பேலன்ஸ்டா இருக்கா, இதோட இந்த லெஃப்ட் ஹைட் கண்டுபிடிச்சு ரைட் ஹைட் கண்டுபிடிச்சு இது பேலன்ஸ்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். அப்புறம் அது இது இந்த நோடுக்கு நம்ம என்ன பண்ணோமோ அதையே லெஃப்ட் நோடுக்கும் பண்ணணும், ரைட் நோடுக்கும் பண்ணணும். அப்புறம் திருப்பி இந்த லெஃப்ட் நோடுக்கும் பண்ணணும், ரைட் நோடுக்கும் பண்ணணும். ரைட், ஸோ எப்போ ஹோல் ட்ரீ பேலன்ஸ்ட்? இந்த நோடு பேலன்ஸ்டா இருக்கணும், லெஃப்ட் ட்ரீயும் பேலன்ஸ்டா இருக்கணும், ரைட் ட்ரீயும் பேலன்ஸ்டா இருக்கணும். ரைட், இது என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதை அப்படியே இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். இது ஏதாவது ஒன்று நாட் பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னாலே அடுத்தது கால் ஆகாது, ஜஸ்ட் ஃபால்ஸ் மேலே ரிட்டர்ன் ஆகும். நீ என்ன ரிட்டர்ன் பண்றியோ அதை அப்படியே மேலே ரிட்டர்ன் பண்ணிடுற. ஸோ மேலே ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணி மேலேருந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகிடும். ரைட், ஸோ லெட்ஸ் சப்மிட் இட் and see. Oh, here you have to put is balanced root dot right dot right. Okay, so here it beats only 30%. இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா that's the main problem. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோடைய ஹைட் கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் இதோடைய ஹைட் கண்டுபிடிக்கிறோம். ரைட், அப்புறம் ஹைட் கண்டுபிடிக்கிறது திருப்பி we are doing a recursion. ரைட், so for every node we are finding the height. ஹைட்டுக்கு வந்து if it is n times na, for every node you are doing n times, so it is n square is the time complexity. Correct? Okay, and we need space for the recursion. ரைட், ரிகர்ஷனுக்கு ஸ்டாக் யூஸ் ஆகுது, அதுக்கு ஸ்பேஸ். இப்போ நம்ம இதை எப்படி மாற்றலாம்? ஹவு வி கேன் சேஞ்சஸ்? இப்போ ஒரு காலுக்கும் நீங்கள் முதல்ல ஹைட் கண்டுபிடிக்க ஒரு கால் பண்ணுற. த ப்ராப்ளம் வித் திஸ் சொல்யூஷன் இஸ் இங்கே இருந்து ஹைட் கண்டுபிடிக்க ஒரு கால் பண்ணுற, கரெக்டா? ஹைட் கண்டுபிடிக்க தனி கால் பண்ணுற. அதுக்கப்புறம் திருப்பி ஹைட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ்டா அப்படின்றதுக்கு இன்னொரு கால் பண்ணுற. ரைட், யூ ஆர் மேக்கிங் 2 calls. ஹைட் கண்டுபிடிக்க கால் பண்ற, அப்புறம் பேலன்ஸ்டா அதுக்கும் கால் பண்ற.
ஓகே, வாட் இஃப் யூ கேன் டூ இன் அ சிங்கிள் கால்? ஒரே கால் தான் பண்ற, பட் இட் வில் ரிட்டர்ன் யூ த ரெண்டு வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணிடும். லெட்ஸ் அஸ்யூம் திஸ் ரிகர்சிவ் கால் ரிட்டர்ன்ஸ் an array. அந்த அரேல பேலன்ஸ்டா இது பேலன்ஸ்டா என்ன அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடும். அப்புறம் கமா இதோடைய ஹைட் என்னன்றது ரிட்டர்ன் பண்ணிடும். இதுவும் பேலன்ஸ்டா என்னன்றதை ரிட்டர்ன் பண்ணிடும். அப்புறம் இதோடைய ஹைட் என்னன்றதையும் ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதுவும் பேலன்ஸ் இதுவும் பேலன்ஸ்டா இருக்கு. பிளஸ் இந்த ஹைட்டோடைய டிஃபரன்ஸ் 1 விட அதிகமா இல்ல அப்படின்ற பட்சத்தில் இங்க இருந்து இது பேலன்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். இந்த மாதிரி மாத்திரம் நம்ம ஒரே கால்ல பண்ணிட்டு போயிடலாம். ஆர்டர் ஆஃப் என்ல பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம சினாரியோ படி பார்த்தீங்கன்னா வாட் வி பிளான்ட் இஸ் we have to each a thing when you call we are going to return an array. அது பேலன்ஸ்டா அப்புறம் ஹைட்டு. ஸோ நம்ம ஒரு வாட்டியும் ஹைட்டுக்கு தனியாக கால் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் தனியாக கால் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே கால் பண்ணுறோம். ரிட்டர்னில் ஒரு அரேல பேலன்ஸ்டாகவும் வரும் ஹைட்டும் வந்துடும். இங்கேயும் அதோடைய இந்த ட்ரீ பேலன்ஸ்டா என்ன ஹைட்டும் வந்துடும். ஓகே, நீ இந்த ட்ரீல இருந்து பேலன்ஸ்டு கால்குலேட் பண்ணும்போது இது ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கணும். ஹைட்டோடைய டிஃபரன்ஸ் 1க்கு மேல அதிகமா இருக்க கூடாது. அதை வச்சு பேலன்ஸா கால்குலேட் பண்ணிடு. ஹைட் என்ன 1 பிளஸ் மேக்ஸ் ஆஃப் ஹைட் 1 கமா ஹைட் 2. அப்ப எல்லாத்தையும் நிறைய ரிட்டர்ன் பண்ணிட்டே போயிடலாம்ல. ஸோ லெட்ஸ் ரைட் அ ஃபங்க்ஷன் ஃபார் இட். அதில் இங்க இருந்து கால் பண்றதுனால we will have it private. வெளியே இருந்து கால் பண்ணாது. it has to return an array. let the function as dfs and we will have the node passed. Okay, right. what is the base condition? base condition உன் நோடு நல்லுன்னு இருக்கு அப்படின்னா you have to basically என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? you have to return an array. correct. so you have to return new int array. அதுல பேலன்ஸ்டா ஆமா பேலன்ஸ்டா வந்து ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் கரெக்டா? பேலன்ஸ் இஸ் ட்ரூ. ட்ரூ இல்ல, we can have 1. பேலன்ஸ் இன்டிஜர் அரேல ரெண்டுமே அரேவா தான் இருக்கணும். ஸோ ட்ரூ. ஹைட் என்ன அப்படின்னா will return 0. ஸோ இங்க நல் வரும்போது you are returning 1,0, இங்கேயும் 1,0 கரெக்டா? ஸோ now you will be calling this DFS for the left side. ஸோ லெஃப்ட் சைட்ல வரது ஒரு அரே தானே? DFS for the left side first. ஓகே, அது ஒரு அரே ரிட்டர்ன் பண்ணோம். இப்படி தான் நீங்க கோட் அடிக்கும் போது ரைட் சைடு வருது. கோட் அடிக்கும் போது ஒரு நோட் எடுத்து பண்ணலாம். DFS of root dot right. ஓகே, இப்ப இந்த நோடு பேலன்ஸ்டான்றதை கண்டுபிடிக்கணும். நீ வெறும் டாப் நோடுக்கு மட்டும் பாருங்க. இது பேலன்ஸ்டான்னு எப்படி கண்டுபிடிப்ப? ஸோ பூலியன் இஸ் பேலன்ஸ்ட். பேலன்ஸ்டா இஸ் பேலன்ஸ் வச்சுப்போம். ஓகே, இது எப்ப ட்ரூவா இருக்கணும்? இது ட்ரூவா இருக்கணும் அப்படின்னா அதாவது லெஃப்ட் ஆஃப் 0 இது 1 இருக்கணும் அண்ட் ரைட் ஆஃப் 0 அதான ஃபர்ஸ்ட் இந்த அரே ரிட்டர்ன் பண்றது. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் தான பேலன்ஸ்டா என்னன்றது. ரைட் நோடு அதுவும் 1 இருக்கணும் அண்ட் லெஃப்ட் ஹைட் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதாவது என்னது இங்க வச்சுக்கலாம். so that is easy. int height difference which is equal to math dot abs of left of 1 minus right of 1. இதான height difference. அப்ப and height difference is lesser equal to 1. இது எல்லா கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா இட் இஸ் ட்ரூ. கரெக்ட்? ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல இதை போட்டுக்கலாம், இந்த இடத்துல இதை போட்டுக்கலாம். இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். கரெக்டா? எல்லாம் செப்பரேட் கண்டிஷன்ஸ்.
ஸோ லெஃப்ட் சைடும் பேலன்ஸ்டாக இருக்கணும். இங்கிருந்து ரிட்டர்ன் ஆகுது, இங்கிருந்து ரிட்டர்ன் ஆகுது. 2 அரே வருது கரெக்டா? ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். 2 ஹைட் டிஃபரன்ஸு லெஸ் தென் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்தா அது வந்து பேலன்ஸ்டு. இப்போ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? we have to return balanced down. இங்கிருந்து திருப்பி நம்ம அரே தான் ரிட்டர்ன் பண்ணணும் கரெக்டா? அது பேலன்ஸ்டான்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஹைட் எப்படி? int height height is equal to 1 plus math dot max of left of 1 comma right of 1 கரெக்டா? அதாவது லெஃப்ட் சைடோட ஹைட் இந்த ஹைட் எங்க இருக்குது? செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸ் பிளஸ் இந்த இண்டெக்ஸ் அது கூட 1 ஆட் பண்ணா அது ஹைட் வந்துடும் கரெக்டா? இங்க இருந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? we have to return a array. ஓகே, நியூ int array. அதுல ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும்? பேலன்ஸ்டா இருந்தா 1 இல்லனா 0 கரெக்டா? அப்ப is balance அது ட்ரூவா இருந்தா 1 இல்லனா 0 கரெக்ட். கமா நெக்ஸ்ட் வேல்யூ என்ன வரணும்? height ஹைட். அவ்வளவுதான். ஸோ திஸ் டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன் இஸ் நீங்க கால் பண்ணா இது ஒரு அரே ரிட்டர்ன் பண்ணும், இங்க கால் பண்ணா அரே ரிட்டர்ன் பண்ணும். இங்க இருந்து நம்ம இந்த அரே ரிட்டர்ன் பண்ணிட்டோம் ரைட்டா? இப்போ நான் என்ன கால் பண்றேன் அப்படின்னா this has to return a boolean, right? Okay, so I am calling this function for my root. It returns an array, correct? அதோடைய first index, first இல்ல 0th index அதுதான் என்னது? 1. ஓகே, அது 1 இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? you have to return a true, else return false. இந்த காலை அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டு போயிடலாம் ரைட்? நவ் see I am calling only one function and only அங்க ரெண்டு வாட்டி பண்ணாம இங்க ஒரே வாட்டில பண்ணிடுறோம். ஓகே, let's try to run this and see. Okay, it is accepted. இது வந்து order of n time complexity. Okay, this also beats only 30% showing, but இது வந்து obviously better time complexity.